நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாமியே ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி விருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் விரானே காணக்கள் அடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே திருநகரப்படலம் அதனுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். காஞ்சி மாநகரத்தினுடைய அழகை வர்ணித்துக் கொண்டு வருகின்ற ஆசிரியர் அங்கு 4 வகை வருணத்தார், ஏனைய வருணத்தார்கள், அவர்கள் எல்லாம் தங்கள் குடியிருப்புகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். அங்கு இருக்கின்ற கழகம், அதாவது புலவோர் குழுமுகின்ற இடம் மற்றும் சைவ மடம், அந்த சைவ மடத்திலே பெருமானை தங்களுடைய இதே குகையிலே ஓங்கார பொருள் வடிவமாக தியானித்துக் கொண்டிருக்கின்ற சைவ ஞானியர் தங்குகின்றார்கள். அந்த சைவ மடங்கள் இருக்கின்றன என்று சொன்னார். சைவ மடங்கள் திருக்கோயிலை சுற்றி இருக்கின்றன என்பதனால சைவ மடங்களுக்கு உள்ளாக திருக்கோயில் இருக்கின்றது. அந்த ஏகம்பநாதனுடைய திருக்கோயில் எங்கனம் இருக்கின்றது என்பதை 110வது பாடலிலே கூறுகின்றார். அந்த பாடலை பார்ப்போம். திருக்கோயிலுடைய சிறப்பு. இருள் மலம் துமிக்கும் சிவாகம முறையின் ஈரிரு பாதமும் அனுட்டித்து அருள் பெரும் ஆதி சைவர்கள் ஆதி அவாந்தர சைவர் ஈரானோர் மருவிவாழ் மாட மாளிகை பத்தி மருங்கு உடுத்து உயர் வனப்பினதால் தெருள் தரும் அனாதி சைவர் வீற்றிருக்கும் திவளொளி புரிசை ஏகம்பம். சிவபெருமானே அனாதி சைவர் என்று கூறுவார்கள். சைவத்தினால் சிவன் என்றும் சிவனால் சைவன் என்றும் அந்த கடவுளும் அவருடைய வழிபாட்டு முறையும் பெயர் பெறுகின்றன. அதுல நாமெல்லாம் சைவர்கள் என்பதை போல பெருமானும் ஒரு சைவன் தான். அவன் தொன்று தொட்டு சைவனாக இருக்கின்றான். ஆகவே அவனே அனாதி சைவன் என்று கூறுவார்கள். அந்த பெருமானுடைய 5 முகங்களிலிருந்து தோன்றிய 5 கோத்திரங்களிலிருந்து அந்த பெருமானை முப்போதும் திருமேனி தீண்டுகின்ற ஆதிசைவர்கள் தோன்றினார்கள். அந்த ஆதிசைவர்கள் ஏனைய உயிர்களுக்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து சிவதிக்கு அளிப்பார்கள். அவ்வாறு சிவதிக்கு பெறுகின்ற மறையோதும் அந்தனர் மகாசைவர் என்று கூறப்படுவார். சிவதிக்கு பெறுகின்ற அரசரும் வணிகரும் அனுசைவர் என்று கூறப்படுவார்கள். சிவதிக்கு பெறுகின்ற வேளாளர்கள் அவாந்தர சைவர் என்று கூறப்படுவார்கள். ஏற்கனவே பார்த்தோம் அனுலோமர் பிரதிலோமர் என்பதை பற்றி. இந்த அனுலோமர் என்ற சாதியினர் சிவதிக்கை பெற்று பிரவர சைவர் என்று அழைக்கப்படுவார்கள். பிரதிலோமர் மற்றும் ஏனையோர்கள் இப்ப வெளிநாட்டுக்காரர்கள் கூட சிவதிக்கை பெறலாம். அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப வைதிக நெறியில் வராமலேயே அமெரிக்கா, ஆஸ்திரேலியால பிறந்து வாழ்கின்றவர்கள் அவர்கள் கூட பெருமானுடைய அருளினாலே அந்த பெருமானால் ஈர்க்கப்பட்டு எங்களுக்கு தீட்சை பெற வேண்டும் என்று கேட்டால் அவர்களும் தீட்சை பெறுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்திய சைவர்கள் என்று பெயர். ஆகவே இந்த எல்லா மனித உயிர்களுக்கும் சிவதிக்கை என்பது உண்டு. அந்த இயல்பாகவே சைவனாக இருப்பவன், தீட்சிக்கப்படாமலே சைவனாக இருப்பவன் இறைவன். ஆகவே அவனுக்கு அனாதி சைவன் என்று பெயர். அந்த இறைவனுடைய திருமுகங்களிலிருந்து தோன்றி வழி
தகப்பனால் பிள்ளை தீட்சிக்கப்பட்டு வருகின்ற அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் ஆதிசைவர்கள் அவர்கள். ஏனையோர் எல்லாம் மகா சைவர்கள், அணுசைவர்கள், அவாந்தர சைவர்கள், பிரபர சைவர்கள், அந்திய சைவர்கள் என்று முறையே எல்லோரும் சிவதீட்சை பெற்று ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி இறைவனை பூசித்து இந்த பிறவியிலேயே முக்தியை பெறுவதற்கு உரியவர்கள் என்பதனால சைவர்கள் என்று கூறப்படுவார்கள். இந்த சைவர்கள் பெருமானுடைய திருக்கோயிலை சுற்றி இருக்கின்ற வீதிகளிலே, அந்த சிறு தெருக்களிலே, உயர்ந்த மாடங்களோடு கூடிய வீடுகளிலே வரிசையாக வாழ்கின்றார்கள். இவர்களுடைய குடியிருப்புகளுக்கு நடுவிலே அனாதி செய்வராக இருக்கின்ற சிவபெருமான் அவருடைய திருக்கோயிலாகின்ற திரு ஏகம்பம் விளங்குகின்றது. அந்த ஏகம்பநாதருடைய திருக்கோயிலுக்கு ஒரு பெரிய மதில் இருக்கின்றது. அது விட்டு விலகி பிரகாசிக்கின்ற ஒளியோடு கூடியது அந்த மதில். இப்பொழுது இந்த சைவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன என்பதை சொன்னார் முதலடியினால. இருள்மலம் துமிக்கும் சிவாகம முறையின் ஈரிரு பாதமும் அனுப்பிப்பார்கள் எல்லா சைவர்களும். சைவரிலிருந்து அந்திய சைவர் வரையிலும், ஆதி என்றால் முதல், அந்தியம் என்றால் இறுதி, முதற் சைவரிலிருந்து இறுதி சைவர் வரையிலும். இப்ப இறைவன் முதற் சைவருக்கும் முன்னால் இருப்பவன் என்பதனால அனாதி சைவன். முதற் சைவராகின்ற ஆதி சைவரிலிருந்து இறுதி சைவராகின்ற அந்திய சைவர் வரையிலும் எல்லா சைவர்களும் சைவாகமங்களிலே சொல்லப்பட்ட 4 வகை பாதங்களிலே விதித்த விதிகளை அனுஷ்டிப்பார்கள், கடைபிடிப்பார்கள். அதென்ன ஈரிரு பாதம் என்று கேட்டால் சரியை, கிரியை, யோகம், ஞானமாகின்ற 4 பாதங்கள். அந்த பாதங்களை ஒருவர் கடைபிடிப்பதனால் அவர்களுக்கு என்ன பலன் கேட்டால் இருள்மலம் துமியும். இருள்மலம் என்று சொல்லப்படுகின்ற ஆதிமலமாகின்ற ஆணவ மலம் அது சகஜம் என்று சொல்லப்படும். உயிர்கள் என்றோ அன்றே உண்டு. உயிர்கள் உண்மையிலே அந்த மலத்தினால் சூழப்பெற்று மலத்தின் வயிற்றிலே பொதிந்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட மலம் புறையுருள் பொருள்களை காட்டாது தன்னை காட்டும். ஆனால் அகைருளாகின்ற அந்த ஆணவ மலம் பொருளையும் காட்டாது, மறைக்கின்ற தன்னையும் காட்டாது, உயிர் தன்னையும் அறியாது ஒரு கல்லை போல அந்த மலத்திற்குள்ளே கிடக்கும். அந்த மலத்திலிருந்து உயிர் விடுபடுவதற்காக தான் பெருமான் கண்மமலம் மற்றும் மாயாமலமாகின்ற 2 மலங்களை கூட்டு வைக்கின்றான். இந்த 2 மலங்களும் அனாதி சித்தம் எப்பொழுதும் உள்ளன என்றாலும் கூட அவை இடையிலேதான் கூட்டுவிக்கப்படுகின்றன என்பதனால அவற்றை சகஜம் என்று கூறுவதில்லை. மாறாக அவற்றை ஆகந்துகம், வந்து சேர்வன என்று நூல்கள் கூறுகின்றன. தொன்று தொட்டு உயிர்களை பந்தித்திருப்பதாகின்ற ஆணவ மலமாகிலும் பெருமாடு அருளினாலே அந்த ஆணவ மலத்தினுடைய வலியை நீக்குவதற்காக இடையிலே கூட்டுவிக்கப்படுகின்ற கண்மம் மற்றும் மாயாமலங்களாகிலும் இந்த 3 மலங்களும் மகாமலங்கள் என்று சொல்லப்படுபவன. இவை தொன்று தொட்டு உள்ளன, அனாதியே உள்ளன என்பதை அறிய வேண்டும். அப்பொழுது அனாதியே உள்ள 3 மலங்களிலே சகஜமாக உள்ள மலமாகின்ற ஆணவ மலம் சரியக்கிரிய யோகம் ஞானம் என்ற அந்த அனுஷ்டானத்தினால் அகலும் என்பதனால அகலும் பொழுது அதனை அகல்விப்பதற்காகவே கூட்டுவிக்கப்பட்ட ஏனைய மலங்களும் சேர்ந்து அகலும் என்பதனால எல்லா மலங்களில் இருந்தும் உயிரானது விடுபட்டு பெருமானை தன் உள்ளத்திலே உணர்ந்து மீண்டும் பிறவா நெறிக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட அனுஷ்டானங்களை கடைபிடிக்கின்றவர்கள் அவர்கள் ஆதிசைவர் முதல் அந்திய சைவர் வரையிலும் வெவ்வேறு சாதிக்குரிய பெயர்களை பெற்றாலும் கூட எல்லோரும் பெறுகின்ற பலன் ஒன்றுதான், அதாவது முக்தி பேரு என்பதனை இந்த பாடல் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. 110வது பாடல் ஒரு முக்கியமான பாடல். இப்பொழுது பெருமானுடைய அந்த திருக்கோயில், திரு ஏகம்பநாதருடைய கோயில், அந்த கோயிலுடைய திருமதில் எவ்வாறு சிறந்து விளங்குகின்றது என்பதை சொன்னார். அது பெருமானுடைய திருக்கோயிலை 4 புறத்திலும் உயரமாக சுற்றி விடாமல் சுற்றி இருக்கின்றது. அந்த உயர்ந்த மதிலின் மீது
ரிஷபங்கள் வரிசையாக அமர்ந்துள்ளன. நம்ம பாக்குறோம், நம்ம ஊர் கோயிலேயே கூட கோயில் மதிர்ச்சுவருக்கு மேல ரிஷபங்கள்லாம் இருக்கும். இவையெல்லாம் ஏன் இருக்கின்றன என்பதற்கு இங்க தற்குறிப்பற்றமாக ஒரு காரணம் கூறுகின்றார் ஆசிரியர். இந்த மதில் தன்னுடைய ஆசையினால வளர்ந்து கொண்டே இருந்து விண்ணை அழித்து விடலாம் என்று செருக்கோடு வளர முனைந்தனவா. அவ்வாறு விண்ணுலகத்திற்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, அந்த விண்ணுலகத்தை காக்க வேண்டும் என்று எண்ணிய தர்ம தேவதையாகின்ற ரிஷபம் பல உருக்கொண்டு அந்த மதிலுடைய வளர்ச்சியை அடக்குவதை போல அந்த மதில் மேல் ஏறி அமர்ந்திருக்கின்றன. அறத்திற்கு வலிமை அதிகம் தானே. அப்ப அறவுருவாகின்ற ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கும் வலிமை அதிகம். விரவார் வெறுவ ஆக்கின்ற தார்விடை என்று அதனை பற்றி நீட்டல் விண்ணப்பம் கூறுகின்றது. அந்த ரிஷபமானது, அதாவது மதில் மேல் இருக்கின்ற நந்தி, அந்த மதிலை வளரவிடாமல் அமுக்கி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கற்பனையை செய்கின்றார் 111வது பாடலில். விண் அழிவுற நிமிர் வீறு அடக்குவான். வீறு என்றால் செருக்கு. விண்ணுலகத்தை அழித்து விடுவேன் என்று செருக்கோடு வளர்கின்றதா இந்த மதில். அண்ணல் ஆணையின் இமில் ஊர்தி ஆண்டுரி. சிவபெருமான் கட்டளையிட்டபடி, இமில் என்றால் திமில், அந்த திமிலோடு கூடிய அந்த ரிஷபங்கள்லாம், ஊர்தி என்றால் இறைவனுடைய வாகனமாகின்ற ரிஷபம். கடகரியும் பரிமாவும் தேர்முகன் தேராதே இடமுகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேடி. தட மதில்கள் அவை மூன்றும் தட எரித்த அந்நாளில் இடமுதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ என்பதனால பெருமாளுக்குரிய சிறப்பு ஊர்தி என்பது ரிஷபந்தான். ஏனையெல்லாம் சிறப்பில்லாத ஊர்திகள். ஆகவே இங்கு பெருமாளுடைய ஊர்தி என்று சொன்னால் அவன் 8ஆம் திருநாள் குதிரையிலே வருகின்றான் என்பதனால குதிரை ஊர்தியாகும் என்றோ, 4ஆம் திருநாள் பூதத்தில் வருகின்றான், நாக வாகனத்தில் வருகின்றான், அதெல்லாம் வாகனங்கள் என்று சிறப்பாக சொல்லப்பட மாட்டான். பெருமானுடைய வாகனம் என்பது ஊர்தி என்று சொன்னால், அடையின்றி சொன்னால் அது அறமே வடிவெடுத்திருக்கின்ற ரிஷப வாகனம் தான். அந்த ஊர்தி ஆண்டுரி என்றால் அந்த மதிலின் மீது, வளர்கின்ற மதிலின் மீது சென்று தங்கி எண்ணில உருவு கொண்டு, ஏன்னா மதில் ஒரு பக்கம் அழித்தினா இன்னொரு பக்கம் வளரும், அது எந்த பக்கமும் வளரக்கூடாது என்பதற்காகத்தான் மதில் முழுவதும் வரிசையாக. ரிஷபம் என்பது ஒன்றுதான், ஆனால் அது தான் பல உருக்கொண்டு இருக்கின்றது. ஒரு மனிதன் ஒருவனா இருந்தாலும் அவனுக்கு போட்டோ நிறைய இருக்கும் இல்லையா, அத போல இந்த ரிஷபம் என்பது என்ன பண்ணுது, கோயிலுக்குள்ள பலிப்பிடத்துக்கு அருகில் இருக்கின்ற ரிஷபம் அது என்ன பண்ணுது, பல உருவத்தை எடுத்துக்கொண்டு மதில் மீது அமர்ந்து அந்த மதிலுடைய வளர்ச்சியை அமுக்கி கொண்டிருக்கின்றது. எண்ணில உருவு கொண்டு இருத்தும் நீரதே. இருத்துதல் என்றால் அழுத்துதல், நீரதே என்றால் தன்மை கொண்டது என்று அர்த்தம். பண்ணமை மதில் மிசை இடப பந்தியே. பண் என்றால் அழகு, பண்ணமை மதில் என்றால் நல்ல கலை வேலைப்பாடுகள் கொண்டிருக்கின்ற மதில். அந்த மதிலிலே நல்ல பொன் வண்ணத்தினாலே ஓவியங்களும் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதான் பண்ணமை மதில், வேலைப்பாடு கொண்ட அந்த மதில். அதன் மிசை இடப பந்தி. பந்தி என்றால் வரிசை, ரிஷபங்களுடைய வரிசை என்று சொன்னார். அந்த திருமதிலுக்குள்ளே போனா திருக்கோபுரத்தை காண்கின்றோம். திருக்கோபுரத்திற்கு 4 பாடல்கள் சொன்னார். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, தென்பக்கம் இருக்கின்ற திருக்கோபுரம் தான். முதலிலே நம்ம ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ள போகும்போது முதல்ல தெற்கு கோபுரம் வழியா போறோம். அது 9 நிலைகளை கொண்ட கோபுரம். அந்த 9 நிலைகளும் விண்ணிலே இயங்குகின்ற 9 கோள்களும் அவைகள் தங்குவதற்கான இடங்களாம். என்ன காரணம்னா, இப்ப பெருமானை வழிபடுவதற்கு கோள்கள் வருகின்றன. வந்தால் அவர்களுக்கு ஒரு காட்டேஜஸ் வேண்டுமே, இரவிலே தங்க வேண்டும், காலையிலே நீராடி அனுஷ்டானித்து அந்த இறைவனை தரிசனம் பண்ண வேண்டும், உச்சியிலே தரிசனம் பண்ண வேண்டும், சாயரட்சை பார்க்கணும், அத்தம் பார்க்கணும், அடுத்த நாள் தரிசனம் பண்ணணும் என்பதற்காக அவர்கள் அந்த கோள்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்தால் அந்த கோள்கள் தங்குவதற்கு என்றே இருக்கின்ற இடங்கள், வரையறுக்கப்பட்ட இடங்களைப் போல இந்த 9 நிலைகளும் இருக்கின்றன. அந்த நவகிரகங்களும் வந்தால் எங்க இடம் கிடைக்கணும், லாட்ஜை பார்க்க முடியாது, யார் வீட்டுக்கும் போக முடியாது என்பதனால பெருமானுடைய 9 நிலைகளை கொண்ட கோபுரத்தில் இருக்கின்ற 9 நிலைகளையுமே தங்களுக்குரிய இடங்களாக கொண்டிருக்கின்றன என்று ஒரு கற்பனை செய்கின்றார். 9 கோள்களும் உலாவி வைகுவான் 9 மாடம் அங்கு ஊழிற் செய்தன. அந்த 9 நிலைகள், மாடங்கள் அடுக்கடுக்காக செய்யப்பட்டிருக்கின்றனவா. என்ன அடுக்கடுக்குன்னு கேட்டா, 9 கோள்கள் எவ்வாறு இருக்கின்றன, இடையிலே சூரியன் என்ற ஒரு கோள் இருக்கின்றது. அந்த சூரியனை சுற்றி ஏனைய கோள்கள்
சுற்றி வருகின்றன என்று சொன்னால் ஒவ்வொரு கோள் சுற்றி வருவதற்கும் ஒரு வட்டப்பாதை இருக்கின்றது. அந்த வட்டப்பாதையில் இருந்து மற்ற கோள்களுடைய வட்டப்பாதைகள் சற்று தொலைவில் அமைந்திருக்கின்றன என்பதனால இந்த கோள்கள் விண்ணிலே ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாகத்தான் இருக்கின்றன. அந்த வரிசையை பின்பற்றி இந்த 9 நிலை கோபுரத்திலே நடுப்பகுதியிலே 5வது நிலையிலே சூரியன் இருக்க, கீழ் 4 நிலைகளிலும் மேல் 4 நிலைகளிலும் அந்த சூரியனை சுற்றி வருகின்ற கோள்கள் தத்தமக்குரிய இடங்களை பெற்றிருக்கின்றன என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அதான் ஊழிற் செய்தல் என்பதற்கான பொருள். ஊழ் என்றால் முறைமை, ஆர்டர், வரிசைப்படி அந்த நிலைகள் அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றன. 9 மணிகளின் இயன்ற உண்மைசால் 9 நிலைதழி ஒங்கும் கோபுரம். அந்த 9 நிலைகளும் வெவ்வேறு ரத்தனங்களினாலே இழைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன காரணம் கேட்டா, நவகிரகங்களுக்கும் ஒளி உண்டு. அந்த ஒளி நவரத்தனங்களிலே ஒவ்வொரு மணியின் ஒளியை போன்று காணப்படும் என்பதனால, இப்ப செவ்வாய் என்று சொன்னால் அது சிவந்து நிறம் கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம். வெள்ளி என்று சொன்னால் அது வெண்ணிறம் கொண்டது என்று பார்க்கின்றோம். அதை போல இந்த 9 நவரத்தினங்களின் ஒளியினாலே அமைக்கப்பெற்ற 9 மாடங்கள் அல்லது நிலைகளிலே 9 கோள்கள் வந்து தங்கும். 9 நிலைதடி ஒங்கும் கோபுரம். அப்படி 9 நிலையோடு கூடியிருக்கின்றது ஓங்குகின்ற தெற்கே இருக்கின்ற ஏகம்பநாதருடைய உயர்ந்த ராஜகோபுரம். அவ்வாறு அழகாக இருக்கின்றது. அந்த ராஜகோபுரம் எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஏத்தாம நின்று இருக்கிற மாதிரி இருக்கான். விராட் புருஷன் என்றும் கொள்ளலாம். விராட் புருஷன் என்றால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பையும் தன்னுடைய உறுப்புகளாக கொண்டிருக்கின்ற ஒரு மனித உருக்கொண்டவன். விராட் புருஷனை ஹிரண்ய கர்ப்பன் என்று கூறுவார்கள். அதாவது ஜீவ சமஷ்டியாகின்ற பிரம்மதேவன் அவனை ஹிரண்ய கர்ப்பன் என்றும், விராட் புருஷன் என்றும், உலக வடிவினன் என்றும், உயிர்களின் தொகை வடிவினன் என்றும் இவ்வாறெல்லாம் வேதங்கள் கூறும். அவ்வாறு அவனை தியானிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய உண்மை எவ்வாறு விளங்குகின்றது. அவன் அனைத்து உயிர்களுடைய 5 அவத்தைகளிலே நனவு என்ற விழிப்பு அவத்தையினுடைய மொத்த வடிவமாக இருப்பவன் பிரம்மதேவன். எரித்தாமரை நின்றுட்டு இருக்கிறான் கோபுரமா என்பதை போல் தோன்றுகின்றது. அப்ப அவனுக்கு ஒரு ஆடை வேண்டுமே அப்படின்னு கேட்டா, இந்த கோபுரத்தை சுற்றி வருகின்ற வெண்மையான முகில்கள் தான் அந்த விராட் புருஷன் அணிந்திருக்கின்ற வெண்மையான வஸ்திரம். அந்த விராட் புருஷனுடைய மார்பிலே ஒரு பொன்மயமான பிரகாசமான மணி ஜொலிக்கின்றது. ஒரு டாலர் பதக்கம் அணிந்திருக்கின்றான். அதற்கு மதானி என்று பெயர். மார்பிலே அணிகின்ற பதக்கத்திற்கு மதானி என்பது பெயர். அந்த பதக்கம் போல சூரியன் விளங்குகின்றான். அப்புறம் அந்த விராட் புருஷன் நெற்றியிலே முப்பட்டையாக பளிச்சென்று இட்டிருக்கின்ற திருநீரு, அந்த திருநீரு போல அந்த பிறை சந்திரன் விளங்குகின்றான். இந்த காட்சி என்பது விராட் புருஷனே கோபுரமாக அமைந்திருப்பதை உணர்த்துகின்றது என்று 113வது பாட்டுல சொன்னார். கார்முகில் உடுக்கையா கதிரின் வானவன் மார்பு அணிமணியதா வட்ட மாமதி சீர்நுதல் பூதியா. வட்டமாகின்ற பூர்ண நிலவு. நான் பிறைச்சந்திரன் என்று சொன்னேன், அது பிழை. வட்ட வடிவம் கொண்டிருக்கின்ற மாமதி என்றால் முழுமதி, அந்த பூரண சந்திரன். அதுதான் சீர்நுதல் பூதியா என்று சொன்ன பெருமைக்குரிய நெற்றியிலே பூசப்பட்டிருக்கின்ற விபூதி போல் காணப்படுகின்றது. செல்வ கோபுரம், அழகான கோபுரம். பார்புகழ் புருடனில் ஒங்கும் பான்மைத்தே. இந்த உலகிலே புகழோடு கூடிய ஒரு புருஷனை போல் தோன்றுகின்றது என்று கொள்ளலாம். அல்லது புகழ் பார்புருடன், விராட் புருஷன் என்று புகழ் பெற்றிருக்கின்ற அவனை போல் காணப்படுகின்றது என்று சொன்னார். அடுத்தது, நச்சி ஏகம்பரை தொழுது நாள்தோறும் கட்சியில் வாழ்பவர் இறுதி காலையில் அச்சிவலோகத்தை அணுக வைத்ததோர் பொச்சமில் ஏணியும் போலும் கோபுரம். இந்த கோபுரம் இன்னொரு காட்சியும் தருகின்றது. எந்த கோபுரம்? ஏகம்பரேஸ்வருடைய கோயிலுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கின்ற ராஜகோபுரம். அது பார்ப்பதற்கு ஒரு ஏணி போல் காணப்படுகின்றது. ஏன் இவ்வளவு உயரமான ஒரு ஏணி இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, காஞ்சியிலே வாழ்கின்ற உண்மையான சிவனடியார்கள் திருவடி பிழைத்தலின்றி அன்றாடம் இருவேளையும் காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறியார்க்கே என்று சொன்னபடி பெரும்பாலுடைய உச்சி காலத்தை தொழுது விட்டுத்தான் உணவு அருந்துவார்கள்.
அர்த்தஜாமத்தை தரிசித்து விட்டுத்தான் உறங்கச் செல்வார்கள் என்று நியமத்தை கடைபிடித்து மெய்யன்போடு இந்த உலகிலே அறத்தினை கடைபிடித்து தீது என்பது கனவிலும் அணுகாத சிந்தை தூய மாந்த வாழ்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு அஞ்ச மாட்டார்களாம். அந்த மரண வேதனையும் அவர்களுக்கு கிடையாது. உடம்பு இனி வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது உடம்பிலிருந்து கிளம்பி விடுவார்கள். கிளம்பி விட்டால் சிவலோகத்திற்கு தானே செல்வார்கள். அப்பொழுது சிவலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு ஏணி வேண்டுமே. அந்த ஏணி போல் அமைந்திருப்பது இந்த வானளாவிய கோபுரம். ஆகவே அந்த சிவனடியார்கள் சிவலோகத்திற்கு செல்ல பயன்படுத்துகின்ற ஏணியை போல காணப்படுகின்றது என்று சொன்னார். அந்த ஏணி எப்படிப்பட்டதுன்னா அது பொய்யாத ஏணி என்று சொன்னார். நிச்சயமாக சிவலோகத்தில் கொண்டு சென்று விடும், இடையிலே அது முறிந்து போகாது என்பதனால உறுதியான ஏணி என்பதை கட்டுவதற்காக பொச்சமில் ஏணியும் போலும் கோபுரம் என்று சொன்னார். அடுத்தது, பரிதியின் நிழல் செய்ய கதிர்க்கும் பன்மணி திருவியல் கோபுர செல்வ வாய்தலின் முரசு காலந்தொறும் முழங்கும் செவ்வி என்று அருகுர அமரரை அழைத்தல் மானவே. அடுத்தது ஒரு தற்குறி பெற்றோம். கோபுரத்தை பற்றி 4 பாடல்களுமே தற்குறி பெற்ற பாடல்கள் தான். அதுல பரிதியின் நிழல் செய்ய கதிர்க்கும் பன்மணி திருவியல் கோபுர செல்வ வாய்தலின் என்றால், பரிதி என்றால் வட்டம். இங்கு அது மரபு ஆகுபெயராக வானத்திலே இருக்கின்ற சூரிய மண்டலத்தை குறிக்கின்றது. அதனுடைய நிழல் என்ற சொல்லுக்கு ஒளி என்பது ஒரு பொருள். அந்த சூரியனுடைய ஒளி, அந்த ஒளியினால் செய்யப்பட்டதை போல ஒளி வீசுகின்ற பலவிதமான மணிகள் இழைக்கப்பட்ட அழகு கொண்டிருக்கின்ற கோபுரம். அதாவது சூரியனுடைய ஒளியினாலேயே செய்யப்பட்டது என்று கருதத்தக்க அளவிற்கு மிகுந்த பிரகாசம் கொண்டிருக்கின்ற நவ மணிகளினாலே இழைக்கப்பட்டு அழகோடு விளங்குகின்ற அந்த கோபுரத்தினுடைய செல்வ வாயில் என்றால் அழகான வாசல். கோபுர வாசலிலேயே, செல்வம் என்பதற்கு இங்கு அழகு என்பது பொருள். அந்த வாசலிலேயே முரசு காலந்தோறும் முழங்கும். பெருமானுக்கு 6 காலம் பூசை என்றால் அந்த காலத்திற்கு சற்று முன்னதாக அழைப்பு மணியை போல ஒரு முரசானது ஒலிக்கப் பெறும். அந்த முரசு காஞ்சியிலே வாழ்கின்ற மக்களுக்கு இல்லையாம். ஏன்னா அவர்கள்லாம் சரியாக முரசு முழங்குவதற்கு முன்பாகவே வரிசையாக வந்து பெருமானுடைய சந்நிதியிலே நின்று விடுவார்கள். பிறகு இந்த முரசு ஏன் முழங்குகின்றதுன்னு கேட்டா அது விண்ணுற முழங்குகின்றது, ரொம்ப சத்தமா ஒலிக்குது. ஏண்டாப்பா இவ்வளவு சத்தமா ஒலிக்குதுன்னு கேட்டா, இது திருவனந்தல் காலம், இது காலசந்தி காலம், இது உச்சி காலம், இது சாயரட்சை காலம், இது இரவு 2ஆம் காலம், இது அர்த்தஜாம காலம் என்று அமரர்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் அது அவ்வளவு மிக்க ஒலியோடு ஒலிக்கின்றது. அப்ப கோபுர வாசலில் இருக்கின்ற முரசு செவ்வி என்றால் பெருமானை வழிபடுவதற்கு உரிய சமயம், இடை என்று கூறுவார்கள். தக்க காலம், பெருமான் அந்த தீபார்த்தனை செய்கின்ற காலத்திலே மிகுந்த அருளோடு பொலிவான் என்பதனால பெருமானை தரிசித்திற்குரிய காலம் என்பது என்னன்னா பூஜா காலங்கள். ஏனைய காலங்களிலும் தரிசிக்கலாம் என்றாலும் கூட பூஜா காலத்திலே தரிசித்தல் விசேடம் என்பதனால அதனை இந்த அமரர்கள் மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக அவர்கள் காதிலே விழும்படி இந்த கோபுர வாசலில் இருக்கின்ற முரசானது ஓங்கி முழங்குகின்றது, தேவர்களுக்கு பூஜா காலங்களை அறிவிப்பதற்காக என்ற ஒரு தற்குறி பெற்றத்தை இங்கு செய்கின்றார். அடுத்தது கொடி. அது என்ன கொடி அப்படின்னு கேட்டா, திருக்கோயிலில இருக்கின்ற மூலத்தானத்தில் இருக்கின்ற சதாசிவ லிங்கம் இருக்கின்றது, அது முப்பொருளிலே பதி என்ற பொருளை காட்டும். எல்லா மண்டபங்களுக்கும் விட்டு வெளியில வந்தோம். அப்பொழுது பெருமானுக்கு எதிரிலே ஒரு கொடிமரம் இருக்கின்றது. கொடிமரத்துக்கு அருகிலேயே பலிபீடம் இருக்கின்றது மற்றும் ரிஷபம் நந்தி இருக்கின்றது. அதை பார்க்கிறோம். இப்ப இந்த கொடி மரத்தின் மீதும் ஒரு குட்டி ரிஷபம் அமர்ந்திருக்கும். அந்த கொடிமரத்தை அண்ணாந்து பாத்தீங்கன்னா முப்பட்டைகளா இருக்கின்ற கொடிமரம். அந்த கொடிமரத்தின் மீது அந்த கொம்பிலே ஒரு சிறிய ரிஷபமானது அமர்ந்திருக்கும். அந்த ரிஷபம் இருக்கின்றதே நந்தி, அது விண்ணிலே கிழக்கிலிருந்து மேற்காக சூரியன் செல்கின்றானே, அந்த விண் பகுதியை 12ஆக பிரிப்பார்கள். கிழக்கிலிருந்து மேற்காக வரும்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி என்று 12 ராசிகளாக பிரிப்பார்கள். அதுல ரிஷப ராசி எங்கு இருக்கின்றதோ விண்ணிலே, அந்த பகுதியிலே சென்று இந்த கொடிமரத்திலே இருக்கின்ற ரிஷபமானது சேர்கின்ற அளவிற்கு உயரமாக கொடிமரம் இருக்கின்றது.
கொடிமரத்தின் மீது இருக்கின்ற அந்த குட்டி நந்தி விண்ணிலே 12ஆக அமைந்துள்ள ராசிகளிலே 2ஆவதாக இருக்கின்ற ரிஷப ராசி இருக்கின்ற இடத்திலே சென்று முட்டுமா. முட்டும் பொழுது அந்த ரிஷபத்தோடு இது அளவலாகும் என்றால் கலக்கும். இப்ப விண்ணிலே ரிஷபராசி இருக்கின்ற இடத்தோடு சென்று இது கலக்கும் என்றால் அந்த திசை நோக்கி உயரமாக வளர்ந்திருக்கின்றது கொடிமரம் என்பது பொருள். அதை கூறுகின்றார். இந்த கொடிமரம் எங்க இருக்கின்றதுன்னு கேட்டா நட்டந்தேவிலே இருக்கின்றது. கொடிமரத்தை சுற்றி கோயில் 5 பிராகாரங்களோடு கூடியிருக்கின்றது. பிராகாரம் என்றால் சுற்று. அதற்கு வடமொழியிலே ஆவரணம் என்பது பெயர். ஆவரணம் என்றால் சுற்று. அப்பொழுது சாத்துக்குடின்னு பாக்குறோம். வெளியில இருக்கிற பச்சையா இருக்கிற தோல் ஒரு ஆவரணம், உள்ளுக்குள்ள இருக்கிற வெளுப்பான ஒரு தோல் ஒரு ஆவரணம். அதே போல அமைந்திருக்கின்றன ஆவரணங்கள். அதுல பசுவாகின்ற உயிரை சுற்றி 5 மலங்கள் ஆவரணங்களாக அந்த பசுவினை பந்தித்து இருக்கின்றன, அதாவது கட்டுப்படுத்தி இருக்கின்றன. அந்த 5 பாசங்களாகின்ற ஆவரணங்கள் என்னன்னு கேட்டா ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதை என்று. அப்பொழுது உள்ளிலிருந்து வெளியே வரும்பொழுது ஆணவம் முதலிலே, கண்மம் அடுத்து, மாயை 3ஆவதாக, மாயையும் 4ஆவதாக, திரோதை என்பது கடைசியில் இருக்க 5வது பிராகாரம் என்று பார்க்கின்றோம். இந்த 5 வகை ஆவரணங்களுக்குள்ளே அமைந்திருக்கின்ற கொடிமரத்திலே இருக்கின்றது இந்த ரிஷபம். அது என்ன பண்ணுது? அது விண்ணிலே இருக்கின்ற ரிஷபராசி இருக்கின்ற இடத்திலே சென்று கலக்கின்றது என்பது பாடலுடைய பொருள். மடுத்த 5 பாசம் ஆபரணம் 5 நாள் தடுத்தருள் கோயிலில் தம்பிரான் எதிர் எடுத்த பூங்கொடி மிசை. பூங்கொடி என்றால் அழகான கொடி, கொடிமரம். அதன் மிசை இடபம் வான் மிசை அடுத்ததோர் இடபத்தோடு அளவலாகுமே என்று சொன்னார். அடுத்தது விமானம். தூபி என்று போட்டிருக்கு. விமானம். விமானம்னா என்ன? நிறைய சந்நிதிகள் இருக்கின்றன. சந்நிதிகள் மீதெல்லாம் அந்த இங்கு ஒரு கருவறை இருக்கின்றது என்று காட்டுவதற்காக அமைக்கப்பெற்ற அமைப்பிற்கு விமானம் என்றும் ஸ்தூபி என்றும் பெயர். ஸ்தூபி என்றால் விமானம் என்றால் ஒன்றுதான். அது வட்ட வடிவமாகவோ, அறுகோண வடிவமாகவோ, எண்கோண வடிவமாகவோ, அல்லது தில்லை சிற்றம்பலவாணருடைய அந்த சிற்சபையின் மேல் இருக்கின்ற அந்த அமைப்பிலோ, பொன்மன்றம் போன்ற அமைப்பிலோ, ஆகமங்களிலே விதித்தபடி இந்தியாவினுடைய தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்காகின்ற பல பகுதிகளிலே இருக்கின்ற பலவிதமான மரபுகளின்படி ஒரு தெய்வம் பூசிக்கப்படுகின்ற கருவறைக்கு மீது இருக்கின்ற அமைப்பிற்கு ஸ்தூபி அல்லது விமானம் என்று பெயர். இது ஏகம்பாசுரர் கோயில்ல சுற்றிலும் வெவ்வேறு தெய்வங்களுடைய கருவறைகள் இருக்கின்றன. அந்த விமானங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன கேட்டா அவையெல்லாம் மலை போல் இருக்கின்றன. அப்பொழுது ஏகம்பநாதருடைய கருவறையை சுற்றி பல தெய்வங்களுடைய விமானங்கள் அல்லது ஸ்தூபிகள், அங்கு பல மலைகள் வந்து அமர்ந்திருப்பதை போல் காணப்படுகின்றன. இதற்கு ஒரு காரணம் வேண்டுமே. மலைகள் தான் இப்படி விமானங்களாக மாறி அமைந்திருக்கின்றன என்று தோன்றுகின்றது மாதவ சிவஞான முனிவருடைய உள்ளத்திற்கு. என்ன காரணம்னு கேட்டா மலைகளே விமான வடிவம் கொண்டு வந்து விட்டன. என்ன காரணம்னா தங்கள் குலத்திலே தோன்றிய அந்த மலைமகளாகின்ற காமாட்சி அம்மையார் இங்கு உலகிற்கெல்லாம் நாயகனாக இருக்கின்ற பரம்பராகின்ற சிவபெருமானை பூசிக்கின்றால் சிறப்பாக. அந்த பூசியினுடைய சிறப்பை காண வேண்டும். ஆகவே ஒரு இடத்துல சிறப்பாக சிவபூஜை நிகழ்கின்றது சொன்னா மக்கள் எல்லாரும் அன்போடு அவற்றை விருப்பத்தோடு ஆர்வத்தோடு காண்பார்கள் இல்லையா? சுற்றி நின்று காண்பார்கள். அப்பொழுது நம்ம வீட்டு பெண்ணு இங்க பூஜை பண்றாங்க சிறப்பா, நாம பார்க்க வேண்டாமான்னு எல்லா மலைகளும், அதாவது ஜாதி ஜனங்கள் எல்லாம், அந்த சாதி சனங்கள் எல்லாம் விமான வடிவம் கொண்டு சுற்றிலும் அமைந்திருக்கின்றார்கள், அமர்ந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். தம் குலத்து இறைவிசை பூசை சால்பினை. சால்பு என்றால் பெருமை. இங்கு சால்பு என்ற சொல்லுக்கு பெருமை, அமைதி, ஏற்றம் பல பொருள். அதுல இங்கு பெருமை. பூசை சிறப்பினை அங்கண்ணன் மகிழ்வடும் காணும் ஆசையின் எங்கு உள வரைகளும். உலகிலே இருக்கின்ற எல்லா இடத்திலும் இருக்கின்ற மலைகளும் ஈண்டினால் என வந்து சூழ்ந்து கொண்டார் போல பொங்கலில் சிகரங்கள் பொலிந்து தோன்றுமால். சிகரங்கள், விமானங்கள், தூபிகள் எல்லாம் அந்த கருவறை விமானங்களை குறிக்கின்ற சொற்கள். அவையெல்லாம் மலை போல் காணப்படுகின்றன என்பது பொருள். இப்பொழுது அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அது பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கின்றார். அந்த பெருமானுடைய கோயிலுக்கு செல்கின்றோம். கொடிமரத்தை அடுத்தாற் போலவே அழகான சிவகங்கை என்று ஒரு குளம் இருக்கின்றது. பெருமான்
தீர்த்தம் அளிக்கின்ற ஒரு குளம், கோயிலுக்குள் இருக்கின்ற குளம். அந்த குளத்தை சுற்றி ஒரு மண்டபம் இருக்கின்றது. அந்த குளமும் மண்டபம் எவ்வாறு காணப்படுகின்றது கேட்டா, குளம் என்பது அந்த குளத்திலே யார் நீராடுகின்றார்களோ அவர்களுடைய இருவினை அவர்களை விட்டு நீங்கிவிடும். நல்வினை தீவினை ஆகிய இரண்டுமே நமக்கு நோய் போன்றவைதான். என்ன காரணம்னா, அவற்றின் பயனை அனுபவித்து தீர வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. ஆகவே கட்டுப்பாடு என்பது நோவு செய்கின்றது. நம்ம ஃப்ரீயா விடல என்பதனால இருவினை என்பது ஒரு நோய். அந்த நோயிலிருந்து தப்ப விரும்புபவர்கள் இந்த சிவகங்கை தீர்த்தத்திலே நீராடுவார்கள். அந்த சிவகங்கை என்பது எப்படி இருக்கின்றதுன்னா, அதிலே பலவிதமான நிறத்திலே பூக்கள் பூத்திருக்கின்றன. அந்த பூக்கள் எல்லாம் நவரத்தினங்களை போல் காணப்படுகின்றன. அந்த நவரத்தினங்களை வைத்திருக்கின்ற ஒரு அழகான பெட்டி போல சதுர வடிவமாக இருக்கின்ற அந்த சிவகங்கை காணப்படுகின்றது. நீள் சதுர வடிவத்தில் இருக்கின்ற சிவகங்கை காணப்படுகின்றது. ஒரு ரத்தின பேழை போல காணப்படுகின்றது. அது இப்பொழுது திறந்திருக்கின்றது. என்ன காரணம்? அந்த மலர்கள் காணப்படுகின்றன, உள்ளே இருக்கின்ற ரத்தினங்கள் காணப்படுகின்றன. மக்கள் சென்று நீராடி தங்களுடைய இருவினையில் இருந்து விடுபடுகின்றார்கள். இப்பொழுது இரவிலே அந்த ரத்தின பெட்டியை மூடி வைப்பதற்கு ஒரு மூடி வேண்டுமே என்றால், அதிலே இருக்கின்ற மண்டபம் அந்த ரத்தின பெட்டியினுடைய மூடியானது திறந்து வைக்கப்பட்டதை போல காணப்படுகின்றது. அந்த மண்டபம் எப்படி இருக்குன்னா, ஒரு ரத்தின பெட்டியினுடைய மூடியினுடைய உள்பக்கம் போல அழகாக காணப்படுகின்றது. என்ன அழகான ஒரு கற்பனை பாருங்க. அப்பொழுது நாம் எல்லாம் கோயிலை விட்டு வெந்துடுறோம், நமக்கு தெரியாது. அப்பொழுது இந்த ரத்தின பெட்டியை மூட வேண்டும் என்றால் அருகிலே இருக்கின்ற மண்டபமாய் இந்த மூடியை கொண்டு இறைவன் மூடிக்கொள்வார் போலும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த திறக்கப்பட்ட ஒரு பெட்டியினுடைய மூடி பக்கத்திலேயே இருப்பதை போல அந்த மண்டபம் காணப்படுகின்றது என்று அந்த மண்டபத்தினுடைய பெருமையை கூறினார். அதனுடைய உள்பக்கம் என்பது ஒளிமயமாக இருக்கின்றது என்பது பொருள். கண்ம நோய் குடைபவர் கடப்ப செய்திடும் பன்மலர் துவன்றிய தீர்த்த பங்கரில். இது சிவகங்கை என்ற தீர்த்தம். காஞ்சிபுரத்துல எண்ணில்லாத தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் பின்னால் சொல்லுவார். பொன்மலர் மண்டபம் பொலிந்து தோன்றுவ தென்மணி பிழையை திறந்த மூடி போல் என்று சொன்னார். அடுத்தது இப்ப உள்ள வந்துடுறோம். உள்ள வந்தா பெருமான் இருக்கின்ற கருவறை, அதற்கு அடுத்த அர்த்த மண்டபம், அதுக்கு அடுத்தது மகா மண்டபம், அதுக்கு அடுத்தது சபா மண்டபம் சொல்லி நிறுத்த மண்டபம், அதற்கு வெளியிலே மண்டபங்கள் இருக்கின்றன. இப்பொழுது வெளியிலே இருக்கின்ற ஒரு மண்டபத்திலே அன்றாடம் பெருமானுக்குரிய வேள்வியை அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் செய்வார்கள். காலையிலே பெருமானுக்குரிய முதல் அந்த அபிஷேக ஆராதனைகள் செய்கின்ற முதற் காலத்திலே அன்றாடம் பெருமானுக்குரிய ருத்ரஹோமம் செய்யப்பட வேண்டும் என்பது விதி. இதனை விடாது கடைபிடிக்கின்றார்கள். தில்லையில காலசந்தி ஹோமம் என்று அதனை கூறுவார்கள். அதுல சண்டேச நாயனார் இறைவனை பூசித்ததை போல நவ கும்பங்கள் வைத்து ஸ்ரீருத்ர மந்திரங்களினாலே ஹோமம் செய்து குண்டத்திலே வளர்க்கப்படுகின்ற அக்னியினுடைய சிகையிலே பெருமானை ஆவாகனம் செய்து, சிகை என்றால் குடுமி, நெருப்பிற்கு ஒரு குடுமி இருக்கின்றது, உச்சி, அந்த உச்சியிலே பெருமானை தியானித்து ஆவாகனம் செய்தல் என்றால் பெருமானை எழுந்தருளச் செய்தல். பூசையிலே ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் பெருமானை எழுந்தருளச் செய்ய வேண்டும். அதற்கு ஆவாகனம் என்று பெயர். அதற்கு முன்பாக பெருமானுடைய உருவத்தை தியானிக்க வேண்டும். அதற்கு தியானம் என்று பெயர். ஆவாகித்தவுடனே அந்த பெருமான் அமர்வதற்கு ஆசனம் அளிக்க வேண்டும். ஆசனம் என்று அந்த உபச்சாரத்திற்கு பெயர். எழுந்தருளிய பெருமானுக்கு திருவடிகளை விளக்கிக் கொள்வதற்கு நீரளிக்க வேண்டும், அது பாத்தியம். திரு கைகளை நீவிக்கொள்வதற்கு நீரளிக்க வேண்டும், அது அர்க்கியம். பெருமான் பருகுவதற்கு நீரளிக்க வேண்டும், அது ஆச்சமனியம். தொடர்ந்து பெருமானுக்குரிய ஏனைய உபச்சார விதிகளை எல்லாம் அந்த பெருமான் நெருப்பினுடைய உச்சியிலே எழுந்துள்ளிருக்கின்றானே அந்த பெருமானை கண்டு வணங்கி செய்ய வேண்டும். பிறகு திருக்கோயிலே திருமூர்த்தமாக எழுந்திருக்கின்ற பெருமான் ஏகாம்பரேஸ்வரர் என்று சொல்லும் பொழுது சதாசிவ மூர்த்தமாக என்று அவருடைய லிங்க திருமேனி, திருச்சிற்றம்பலம் என்று சொல்லும் பொழுது நடராஜ பெருமானுடைய திருமேனி, இவற்றுக்கு உரிய பூசையினை செய்ய வேண்டும். நடராஜ பெருமானுக்குரிய திருமேனியின் மீது அபிடேகம் அன்றாடம் செய்யவில்லை என்பதனால அவருக்கு பிரதிநிதியாக அந்த விடங்கர் என்று சொல்லப்படுகின்ற கௌரி சங்கர லிங்கத்திலே 6 காலமும் அபிஷேகம் முதலிய பூஜைகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மூர்த்தத்தை பூஜைக்கு எடுத்து வரும் பொழுதும் அங்கு தியானிக்க வேண்டும், ஆவாகனம் செய்ய வேண்டும், ஆசனம் அளிக்க வேண்டும், ஷோடச உபச்சாரங்களையும் செய்ய வேண்டும்.
அதற்கு முன்னால் அந்த பூஜைக்கு உரியவனாக தன்னை ஞாசித்துக் கொள்ள வேண்டும். தலைமுதல் கால்வரையில் தன்னை சிவவடிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பெருமாளுடைய மூர்த்தத்திலும் சிவ சைத்தன்யம் வந்து தங்கும் வண்ணம் ஞாசிக்க வேண்டும். இப்படி விஸ்தாரமாக சிவபூஜை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் கோயிலிலே விதி தவறாது செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உலகிற்கு நன்மை என்று பார்க்கின்றோம். அதற்காகத்தான் கோயில்கள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது அந்த பூசையின் முக்கிய உறுப்பாக அன்றாடம் வேள்வி செய்யப்பட வேண்டும். அந்த வேள்வியிலிருந்து விலக்கு கிடையாது. அதற்கென்று ஒரு வேள்வி சாலையானது பெருமானுடைய கருவறையை பார்த்தாற்போல் இருக்கின்ற பல மண்டபங்களிலே ஒரு வெளிப்புற மண்டபம் ஆகின்ற மகா மண்டபத்திலே இருக்கும். அந்த வேள்விச்சாலை எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்டா, அங்கு ஒரு சிவந்த பொன்மயமான ஹோம குண்டம் இருக்கின்றது. அந்த ஹோம குண்டத்திலே உரிய நல்ல சமித்துக்களை கொண்டு எழுப்ப பெற்ற ஒரு பௌதிக அக்னி, அதாவது பிசிக்கல் ஃபயர், அந்த நெருப்பிலே, அந்த நெருப்பினுடைய உச்சியிலே ஏகம்பநாத பெருமானை தியானித்து இந்த சிவாச்சாரிய பெருமக்கள் ஆவாகனம் செய்கின்றனர், எழுந்தருளச் செய்கின்றனர். எழுந்தருளச் செய்கின்ற அந்த புகையோடு கூடிய நெருப்பு தோன்றுகின்ற அந்த வேள்விச்சாலை பார்ப்பதற்கு திருமாலை போல் காணப்படுகின்றது. ஏன் திருமாலை போய் காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டா, திருமால் என்ன செய்கின்றார், தன்னுடைய இதயமாகின்ற தாமரையிலே, தன்னுடைய இதயமாகின்ற தாமரையிலே, அந்த தாமரை எப்படி இருக்கின்றதுன்னா காம்பு மேலாகவும் அரும்பு கீழாகவும் குவிந்திருக்கின்ற ஒரு தாமரை முட்டை போல காணப்படுகின்றது இதய தாமரை. ஒவ்வொரு உயிருக்கும் நாராயணன் என்பவர் இந்த உயிர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். எப்படி பிரம்மதேவன் என்பவர் உயிர்களுடைய தொகுப்பாக கூறப்படுகின்றாரோ அவர் விழிப்பு நிலையின் தொகுப்பு, அதை போலவே நாராயணன் என்பவர் எல்லாருடைய கனவு நிலையின் தொகுப்பு என்பதனால இவரும் உயிர்களின் தொகுப்பு தான் என்பதனால இவரும் ஒரு சமஷ்டி ஜீவன் தான். அப்ப பிரம்மன் திருமால் ஆகிய இருவருமே சமஷ்டி ஜீவர்கள் என்பதை சம்பந்த பெருமான் கூறுகின்றார். கருவருந்தியின் நான்முகன் கண்ணன் இருவரும் தெரிதற்கரியான் என்று அந்த தண்டனை நீலரை கௌசிகப்பன் தேவாரத்தில் சொல்லும் பொழுது அவர் இருவரும் உயிர்களே என்று கூறுவார். அப்பொழுது அந்த நாராயணர் ஆகின்ற சமஷ்டி ஜீவன் என்ன பண்றாரு, கவிழ்ந்திருக்கின்ற தாமரை அன்பு போல் இருக்கின்ற தன்னுடைய அந்த இதயத்தினை பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தினாலே பக்தியினாலே நிமிரச் செய்து, நிமிர்ந்த அந்த தாமரையை மலரச் செய்து, அந்த தாமரை ஆகின்ற அந்த மலர்ந்த மலையினுடைய கர்ணிகை என்று சொல்லப்படுகின்ற புகுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாமரையினுடைய காய் இருக்கின்ற அந்த காய், அந்த அதுதான் பெருமான் எழுந்தருளுகின்ற பீடம். அந்த பீடத்திலே உண்மையில ஒவ்வொரு உயிருமே அங்கு இருக்கின்றது, உடம்பிற்குள்ளாக இருக்கின்ற இதே கோயில இருக்கின்றது. வேதங்களும் அதனை விளக்க வந்த பிரம்மசூத்திரம் என்ன கூறுகின்றன, உடம்பிற்குள் உயிர் இருக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த உயிரம் எங்கு இருக்கின்றது உடம்பிற்குள் என்று கேட்டால், உடம்பு முழுவதும் தானே இருக்கின்றது. கை அடிபட்டாலும் கால் அடிபட்டாலும் வலிக்கின்றது என்பதனால உயிர் என்பது உடம்பு முழுவதும் இருக்கின்றது, உயிர் என்பது உடம்பு வடிவமாக இருக்கின்றது என்றெல்லாம் நினைக்க தோன்றும். ஆனால் உண்மையிலே உயிர் என்பது அணு அளவிற்கு இருக்கின்றது. அணு என்றால் எப்படிப்பட்ட அணு? அணு என்றால் மிகச்சிறியது. மிகச்சிறியது என்றால் அதற்கு ஒரு யூனிட், ஒரு பரிமாணம், ஒரு மெஷர், ஒரு அளவு கொடுங்களேன் என்று கேட்டால், ஒரு பசுமாட்டினுடைய வால், பசுமாட்டினுடைய வால், அந்த வாலிலே இருக்கின்ற ஒரு ரோமம், ஒரு முடி, அந்த முடியினை 1,00,000 கூறு இட்டால், 1,00,000 கூறு வெற்றிகளாடணும் இட்டால் நுண்ணியதாக இருக்கின்ற அந்த முடியினை யாராவது கண்ணால பார்க்க முடியுமா? 1,00,000 கூறு இட்டுட்டோம்னா எவ்வளவு நுண்ணியதாக இருக்கும்? இம்பர்செப்டிபிள், ஆல்மோஸ்ட் அதை யாருமே கிராஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட பரிமாணம் தான், மெஷர் தான் அணு என்பது. அந்த அணு அளவிற்கு நெருப்பு வடிவத்திலே இருக்கின்றது இந்த இதய கமலத்திலே இருக்கின்ற உயிர். அது நெருப்பு வடிவிலே இருக்கின்றது. அது நெருப்பு வடிவிலே இருக்கின்ற காரணத்தினாலே அதனுடைய சூடு என்பது தலை முதல் கால் வரையிலும் பரவி இருக்கின்றது என்று வேதங்கள் கூறுகின்றன. இந்த கருத்தினை நம்பியாரூரர் தன்னுடைய தேவாரத்திலே ஓரிடத்திலே கூறியிருக்கின்றார்.
உயிர் என்பது ஒளி வடிவம் கொண்டது, அது நெருப்பை போல சூடானது. அந்த உயிரினுடைய சூடு என்பதுதான் உடம்பு முழுவதும் பரவி இருக்கின்றது, அது உணர்வாக பரவி இருக்கின்றது என்பதனாலதான் கை அடிபட்டாலும் கால் அடிபட்டாலும் அந்த உணர்வு என்பது உடம்பிலே இருக்கின்ற மூளைக்கு செல்வதற்கு காரணம். உயிர் என்பது உணர்வு வடிவமாக இருந்து கொண்டு அந்த உணர்வினை சூரியன் கதிர்கள் மூலம் 4 திசைகளிலும் ஒளியினை பரப்புவதை போல உயிர் என்பது உணர்வாக இருந்து கொண்டு உணர்வினை பரப்புகின்றது. ஆன்மாவின் இடமதாகி உசிர்பெனும் உணர்வின் உள்ளார் ஒற்றியூர் உடையகவே என்பதனால உணர்வு வடிவமானது உயிர். அதனால்தான் சைத்தன்யம் என்று கூறுகின்றோம். ஏனைய உலகங்கள் எல்லாம் உணர்வு அற்றவை என்பதனால இன்சென்டினன்ட், ஜட பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். உயிரில் உலகம், உயிரில் உலகம் என்றால் உணர்வியல் உலகம் என்பது பொருள். உயிர் உள் உலகம் என்பது உணர்வு உள் உலகம் என்பதனால உயிர் இசைக்கொண்டு உணர்வு என்று கொள்ளலாம். ஆன்மாவின் இடமதாகி உசிர்பெனும் உணர்வின் உள்ளார். அப்ப உணர்வுக்குள்ளே இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா உயிர்க்குள்ளே இருப்பவர் கடவுள் என்று அப்பர் பெருமானுடைய திருவொற்றியூர் தேவாரம் திருநெறிசை நமக்கு காட்டுகின்றது. இப்பொழுது நெருப்பு வடிவத்தை கொண்டு அணு பரிமாணம் கொண்டிருக்கின்ற உயிர், அந்த நெருப்பு ஜொலிக்கின்றது என்று சொன்னால் பற்றி எரிகின்றது அப்படின்னா அதற்கு ஒரு முடிவு கோன் இருக்கும். அந்த சிகை, அந்த சிகையின் நடுவிலே இறைவன் விளங்குகின்றான். இறைவன் எவ்விடத்தும் விளங்குகின்றான். இருந்தாலும் உயிரினுடைய ஜுவலனம், உயிர் உறங்காது இறைவனை தேடுவது என்பது உயிரினுடைய ஜுவலனம், பிரகாசித்தல் சொல்லப்படுகின்றது. எந்த உயிர் பிரகாசிக்கின்றது என்று கேட்டால் இறைவனை தேடுகின்ற உயிர் தான் பிரகாசிக்கின்றது. ஏனே உயிரெல்லாம் ஒரு மரக்கட்டையிலே இருக்கின்ற அக்னி தனல் வடிவத்திலே இருப்பதை போல இருக்கின்றது. அது உலக வாழ்வுக்கு மட்டும்தான் பயன்படுகின்றது. ஆனால் அதே அது விசிறப்பட்டு அதிலே ஒரு சுடர் தோன்றி ஒளிவிடுவதை போல இறைவனை தேடுகின்ற உயிர் என்பது தனிய கிரிய யோகமாகின்ற அந்த தவத்தினாலே அது ஜொலிக்கின்றது. அவ்வாறு ஜொலிக்கின்ற உயிரினுடைய உச்சியிலே இறைவன் இடம்பெற்றிருக்கின்றான், விளங்குகின்றான். இத்தனையும் எங்கு நிகழ்கின்றதுன்னு கேட்டா நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற, உடம்பிற்கு புறம் என்று பெயர், நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற இதயம். இதயம் என்று சொன்னால் பிசிக்கல் ஹார்ட் இல்ல. அந்த பிசிக்கல் ஹார்ட் என்பது இந்த உடம்பிலே இடது பாகத்திலே இருக்கின்றது என்று பிசியலாஜிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற யோக மார்க்கத்தில் இருக்கின்ற இதயம் என்பது அதற்கு எதிரிலே வலது பாகத்தில் இருக்கின்றது. நம்முடைய மார்பு அத சென்டர் பார்ட்ட எடுத்துட்டோம்னா டு தி லெஃப்ட் பிசிக்கல் ஹார்ட் இருக்கு, டு தி ரைட்டு உணர்வு மயமான ஹார்ட் இருக்கின்றது. அது கண்ணால் காண முடியாது. ஆனால் அதனை ஒரு தாமரையாக பாவிக்க வேண்டும். தாமரை வடிவத்திலே இருக்கின்றதுன்னா பார்க்க முடியாதுன்னா அதுக்கு ஏதியா வடிவம்னு கேட்கலாம். அவ்வாறு இருப்பதாக கருத வேண்டும். கருதினால் அது அங்கு தோன்றும். கருதப்படுகின்ற இடத்திலே கருத்து வடிவத்திலே அது இருக்கும். அது ஒரு பல இதழ்கள் கொண்ட தாமரையாக கருதப்பட்டு, அப்ப அதுதான் அநாகதம் என்று சொல்லப்படுகின்ற யோகஸ்தானம். ஏனைய 6 யோகஸ்தானங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நம்ம திருமந்திரத்துல பார்க்கிறோம், ஏனைய நூல்களிலும் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த மலர், இதே மலர் இருக்கின்றது, இந்த இதே மலரிலே இறைவன் உரைகின்றான். ஏனைய யோகத்தானங்களில் இருக்கின்ற மலர்களிலும் இறைவன் உரைகின்றான் என்றாலும் கூட இந்த இதய மலரிலே உரைகின்ற இறைவன் இருக்கின்றானே, அவன் நம்மை பிரபஞ்ச வாழ்க்கைக்கு மீண்டும் செல்லாத வண்ணம் தன் திருவடியிலே அழுத்துகின்ற இடமாக இந்த அநாகதம் என்பது இருக்கின்றது. அதனாலதான் குருநாதர் திருப்பெருந்துறையில நம்முடைய குருநாதருக்கு தலையிலே கையை வைத்தும் காலை வைத்தும் தீட்சை அளித்த பொழுது இந்த உயிரின் உணர்வு என்பது இந்த மண்டையிலே இருக்கும்போது கூட நமக்கு இருவினை உண்டு, உலக வாழ்வு உண்டு. அப்பொழுது குருநாதர் தன்னுடைய கையை தலையிலே அழுத்திய உடனே உயிர் என்பது என்ன பண்ணது, அங்கிருந்து ஸ்லிப்பாகி கீழிறங்கி இதய தாமரையிலே சென்று இறைவனோடு இரண்டரை கலக்கின்றது. அதுதான் நிட்டை கூடுதல் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலையிலே வினை நின்று போகின்றது என்று பார்க்கின்றோம். மீண்டும் குருநாதர் நினைத்தால்தான் அந்த நிட்டை கலைந்து இந்த உயிரானது புற உலக உணர்விற்கு வரும். அப்படி இம்மையிலேயே முக்தியை நமக்கு அளிக்கின்ற, நினைவூட்டுகின்ற ஒரு இடமாக இந்த இதய தாமரை இருக்கின்றது யோக மார்க்கத்திலே.
அந்த இதய தாமரையிலே உயிர் என்பது உணர்வு வடிவமாக ஒரு நெருப்பு போல இருக்கின்றது. அந்த நெருப்பு ஜொலிக்கும் பொழுது அதனுடைய உச்சியின் நடுவிலே, உச்சிக்கு ஒரு நடு கரு, சின்ன ஒரு பாயிண்ட், அந்த கருவிலே நடராஜ பெருமான் விளங்குகின்றார். இவ்வாறு அவனை கண்டு ஓங்காரத்தினாலும் ஐந்தெழுத்தினாலும் அவனை வழிபடுவது என்பது தகர வித்தை என்று சொல்லப்படுகின்றது. இது வேதங்களிலே சாந்தோக்கியம், மகாநாராயணம், தைத்திரியம், கைவல்யம் முதலிய உபநிடதங்களிலும் ஏனைய பாகங்களிலே சிறு சிறிதும் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு வழிபாட்டு முறை. இது பிண்டத்திலே இறைவனை வழிபடுகின்ற முறை. பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளன என்று பார்க்கின்றோம். இறைவனுடைய படைப்பு அப்படிப்பட்டது. வானத்திலே சூரியன் இருக்கின்றான், அதே சூரியன் நம்முடைய உடம்பிலே வலது கண்ணாக இருக்கின்றான். வானத்திலே திங்கள் இருக்கின்றது, அதே திங்கள் நம்முடைய உடம்பிலே இடது கண்ணாக இருக்கின்றது. இப்படி உடம்பிற்கு வெளியிலே இருக்கின்ற உலகத்திலே இருப்பன எல்லாம் உடம்பிற்கு உள்ளே இருக்கின்றன என்பதனால உடம்பிற்கு உள்ளே இதயத்திலே நடராஜ பெருமான் இருக்கின்ற ஒரு இடம் அது தகரம் என்று சொல்லப்படும். நகரம் என்றால் மிகச் சிறியது என்பது பொருள். நகர ஆகாசம் என்றால் மிகச்சிறிய வெளி என்பது பொருள். அதே பொருள்தான் சிற்றம்பலம் என்ற தமிழ் சொல்லுக்கு. சிற்றம்பலம் என்பது சிறுமை பிளஸ் அம்பலம். சிறுமை என்றால் கீழ்மை என்ற பொருள் கிடையாது, நுண்ணிமை என்பது பொருள். அதாவது உண்மையில அது மேன்மையான பொருள். அது மிக நுண்ணியது, நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்பதனால அது கூர்த்த அறிவுடையவர் தான் அதனை வழிபட முடியும் என்பதனால மிகச்சிறிய கோயில். மிகச்சிறிய கோயிலுக்குள்ள யாரால் செல்ல முடியும்? மிக நுண்ணிமை பெற்றவர்கள் தான் செல்ல முடியும் என்பதனால தத்துவங்களிலே பற்று கொண்டு தத்துவங்களால் அமைந்த தனுகுருண புவனபோகங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் பரியவர்கள். அவர்களால் இந்த வழிபாட்டினை செய்ய முடியாது என்பதனால நுண்ணியவர்கள் தான் செய்ய முடியும் என்பதனால அந்த பெருமான் இருக்கின்ற கோயிலே நுண்கோயில் என்று சொல்லப்படும் சிற்றம்பலம். அப்பொழுது அது பிண்டத்திலே இருப்பதை போல அண்டத்திலும் இருக்கின்றது. எங்க இருக்கின்றது கேட்டா சிதம்பரத்திலே இருக்கின்றது, நடராஜ பெருமானுடைய திருக்கோயிலாக இருக்கின்றது என்பதனால்தான் அதனை சிற்றம்பலம் என்று கூறுகின்றோம். இந்த வழிபாடு என்பது ஒருவனுக்கு இறைவனை வழிபடுகின்ற வழிபாடுகள் அனைத்திலும் தலையாயது என்பதனால்தான் அந்த திருச்சிற்றம்பலம் என்பது அதுவே ஒரு மந்திரமாகின்றது. இறைவனை வழிபடுகின்ற எல்லா வழிபாடுகளிலும் தலையாயது எதுன்னு கேட்டா தகர வித்தை தான். அதை சொல்வதற்காக சேக்கிழார் என்ன சொன்னாரு, சிரமான் பெருமாள் நாயனார் புராணத்துல அறிவின் எல்லையாய தில்லை என்று கூறுகின்றார். அறிவை என்பது இறைவனை அறிவோடு பூசித்தலுக்கு ஆகுமையாக அமைகின்றது. அப்பொழுது இறைவனை அறிந்து பூசிக்கின்ற வழிபாடுகள் அனைத்திலும் எது உயர்ந்தது என்று கேட்டால் தகர வித்தை உயர்ந்தது என்பதைத்தான் அறிவின் எல்லையாய தில்லை என்று கூறுகின்றார். இப்பொழுது அந்த தகர வித்தை என்ற உபாசனையை யார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நல்லமுடைய நாரணனார் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி செய்து கொண்டிருக்கிறார் கேட்டா, தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முளே என்று சொல்லப்பட்டபடி அவர் பாம்பு படுக்கையிலே படுத்த வண்ணம் தன்னுடைய இதய கமலத்திலே இருக்கின்ற தன்னுடைய உயிருக்குள்ளே அதனுடைய உச்சியிலே நடுவிலே இருக்கின்ற சிறிய வெளியிலே அறிவுமயமான சிதம்பர வெளியிலே இருக்கின்ற திருச்சிற்றம்பல வாணரை ஓங்கார வாசிக்குள்ளே இருக்கின்ற ஐந்தெழுத்தின் பொருளாக அறிந்து கண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அந்த திருமாலுடைய இதயம் என்பது இந்த ஓமகுண்டம் மாதிரி இருக்கு. திருமாலுடைய உயிர் என்பது அந்த ஓமகுண்டத்திலே வளர்கின்ற நெருப்பு போல் இருக்கின்றது. அந்த நெருப்பின் உச்சியிலே ஏகம்பநாதரை சிவாச்சாரிய பெருமக்கள் தியானமாவகம் செய்து வழிபடுவதனால அந்த ஓமகுண்டம் என்பது திருமாலை போல் இருக்கின்றது என்று சொல்லிட்டார். ஓமகுண்டம் எப்படி இருக்கு? பூமியில படுத்து இருக்கின்றது. அது திருமால் பாம்பனையில் படுத்திருப்பதை போல இருக்கின்றது. திருமாலுடைய இதயத்தின் போல ஓமகுண்டம் இருக்கின்றது. அந்த திருமாலுடைய உயிர் என்பது அந்த இதயத்திலே இருக்கின்றது. அதே போல இந்த நெருப்பு ஓமகுண்டத்திலே வளர்கின்றது. அந்த உயிரின் உச்சியின் நடுவிலே ஒரு ஆகாயம் இருக்கின்றது. அதன்கண் நடராஜ பெருமான் இருக்கின்றான். அதே போல இந்த ஓமகுண்டத்திலே வளர்க்கப்படுகின்ற நெருப்பினுடைய உச்சியின் நடுப்பகுதியில ஏகாம்பரேஸ்வரர் இருக்கின்றார் என்பது பொருள். அந்த பாடலை படிக்கின்றேன். சேந்த பொற்குண்டத்தோங்கும் சிகைத்தழல் மிசை ஏகம்ப வேந்தை ஆவாகித்து ஏத்தும் புகை பொதி வேள்வி சாலை ஏய்ந்த சீர் தகர வித்தை முறைப்படி இதய கஞ்ச
பூந்தழல் சிகை மேல் ஈசன் ஒற்றுமாயவனை ஒக்கும் என்று சொன்னார். இப்பொழுது அடியேன் சொன்ன கருத்துக்களை ஒரு வேத பகுதியை உங்களுக்கு சொல்றேன். நிறைய பகுதிகள் இருக்கின்றன. முக்கியமான ஒரு பகுதியை சொல்றேன். மகாநாராயணம் என்ற உபனிஷத். உபனிஷத் என்ற சொல்லுக்கு ரகசியமான வித்தை என்பது பொருள். ஆசிரியர் சீடனை அருகிலே அழைத்து அவனுக்கு மட்டும்தான் பக்குவம் இருக்கின்றது, எனக்கு பக்குவம் இல்லை என்பதனால எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்காம ஒண்டிக்கு ஒண்டி தனியாக அழைத்து அருகிலே வைத்துக் கொண்டு உபதேசிக்கப்படுவதனால இதுக்கு உபனிஷத் என்று பெயர். அதுல மகாநாராயண உபனிஷத் என்பது தைத்திரிய ஆரண்யகம் என்ற பகுதியிலே இருக்கின்றது. அதுல நாராயணர் என்பவர் தியானிக்கின்றார். தியானிக்கின்ற உயிருக்கும் நாராயணன் என்பது பெயர். அவனால் தியானிக்கப்படுகின்ற பரம்பொருளுக்கும் நாராயணன் என்பது பெயர். அதாவது சிவபெருமானுக்கும் நாராயணர் என்று பெயர். அதாவது சிவபெருமானுக்கு எல்லா பெயர்களும் உண்டு. அந்த பெயர்களிலே நாராயணர் என்பது சிவபெருமானுடைய ஒரு பெயர் என்பதை அறிய வேண்டும். நாராயணன்கான் அன்முகன்கான் என்பதனால அதனை அறியலாம். அந்த சிவபெருமானுடைய பெயரைத்தான் ஏனைய நாராயணர்கள் கொண்டிருக்கின்றார்கள். நாராயணர் என்ற பெயரிலே பலர் இருக்கின்றார்கள். அதில் கடவுளுக்கும் நாராயணர் என்று பெயர், வழிபடுகின்ற உயிர்களுக்கும் நாராயணன் என்று பெயர். அதுல வழிபடுகின்ற உயிராகின்ற நாராயணர் வழிபடப்படுகின்ற நாராயணரை எவ்வாறு காண்கின்றார் என்று இது சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய உள்ளமாகின்ற தாமரை அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம், தலைகீழே தொங்குகின்ற ஒரு தாமரை அரும்பு போல அந்த இதயம் இருக்கின்றது. அதோ நிஷ்டியாவிதஸ்தியாந்தே நாபியாம் உபரிதிஷ்டதி ஜுவாலமாலாகுலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத். அது நாபிக்கு மேல் இருக்கின்றது அந்த ஸ்தானம். அதிலே எல்லா உலகங்களும் சென்று ஒடுங்கும். அதாவது எல்லா உலகங்கள் என்பதை தனுகர்ண புவன பவங்கள் எல்லாம் உயிருக்காக படைக்கப்பட்டவைதான் என்பதனால ஒரு உயிர் முக்தி பெறுகின்றது என்று சொன்னால் அதற்கு படைப்பு தேவையில்லை. ஏனைய உயிர்களுக்காக படைப்பு தொடர்ந்து நிகழும் என்றாலும் கூட முக்தியை பெற்ற உயிருக்கு படைப்பு வேஸ்ட் தானே. அப்பொழுது இந்த உயிருக்காக படைக்கப்பட்ட உலகங்கள் அந்த உயிரிடத்திலே சென்று ஒடுங்கும் என்பது உண்மைதானே. என்பதனால்தான் ஐந்தொழில் புரிகின்ற அம்பலவாணருடைய திருக்கரத்திலே ஒரு நெருப்பு இருக்கின்றது. அந்த நெருப்பின் இடத்திலே சங்காரம் நிகழ்கின்றது என்று உண்மை விளக்கம் கூறுகின்றது. அந்த நெருப்பு என்பது யாது என்று கேட்கும் பொழுது அந்த நெருப்பு என்பது நாம் தான். ஒவ்வொரு உயிரும் அந்த நெருப்பாக இருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிர் முக்தி பெறும் பொழுது படைப்பு நீங்குகின்றது என்பதனால இந்த படைப்பு அந்த உயிரிடம் ஒடுங்குகின்றது என்று பார்க்கின்றோம். முக்தி பெறுகின்ற உயிரிடத்திலே படைப்பானது ஒடுங்குகின்றது, சம்ஹாரம் நிகழ்கின்றது. அந்த சம்ஹாரம் என்பது உண்மையில அவித்தையின் சம்ஹாரம், மலங்களின் சம்ஹாரம் என்பதனால அந்த உயிர் முக்தி பெறுகின்றது என்று பார்க்கின்ற உண்மையான விஷயம் இது. அதனால்தான் இந்த உபனிஷத்து என்ன கூறுகின்றதுன்னா, இந்த இதய கமலத்திற்குள்ளே எல்லா உலகங்களும் ஒடுங்கி போகும் என்று கூறுகின்றது. தஸ்யாந்தே சுழிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். அந்த இதய கமலத்திற்குள்ளே ஒரு சிறு வெளி இருக்கின்றது. தஸ்ய மத்தியே மகானக்னிர் விஸ்வார்ச்சிர் விஸ்வதோ முகா சோக்ர புக்விபஜன் திஷ்டன்னாகாரமஜர கவிஹி திரிய குர்தமதஷாயி ரஸ்மயஸ்தஸ்ய சந்ததா சந்தாபைதி ஸ்வம் தேகமாபாதத நமஸ்தகா. பெருமைக்குரிய ஒரு அக்னி வடிவமாக அங்கு இந்த உயிர் இருக்கின்றது. அந்த உயிருடைய அந்த சூட்டினாலே அந்த உயிர் எந்த உடம்பிலே வாழ்கின்றதோ அந்த உடம்பு முழுவதும் சூடு பெறுகின்றது. இப்ப உடம்பிலே உயிர் இருக்கின்றதா என்று அறிவதற்கு தொட்டு பார்க்கணும். சில்லுன்னு கிடந்ததுன்னா உயிர் புறப்பட்டு விட்டது என்பது பொருள். அப்பொழுது உடம்பிலே சூடு இருக்கின்றது என்றால் உயிர் இருக்கின்றது. அந்த உயிரினுடைய சூடு என்பது அந்த உயிர் உள்ளத்திற்குள்ளே சிறு வெளியிலே இருந்தாலும் கூட அது அதனுடைய சூடு என்பது தலை முதல் கால் வரையிலும் பரவுகின்றது என்று இந்த உபநிடதம் கூறுகின்றது. சரி, அந்த உயிராகின்ற நெருப்பு அதற்குள்ளே யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் உயிருக்கு உயிராக இருக்கின்ற கடவுள் இருக்கின்றான்.
மத்தியேவன் ஹிஷிகா அணியோர்த்வா வியவஸ்திதா நீலதோ இத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூகவத் தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா அப்படின்னு சொல்லுது. என்ன பொருள்னா, இந்த நெருப்பிற்கு நடுவிலே நெருப்பின் உச்சி இருக்கின்றது. எப்படி நெருப்பிற்கு நடுவிலே வரும்னா, நெருப்பு புடைபறந்து இருக்கின்றது, அதன் உச்சி என்பது நெருப்பினுடைய அந்த நடுவிலே தானே வரும் என்பதனால நெருப்பிற்கு நடுவிலே நெருப்பினுடைய சிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த உச்சி வருகின்றது. அது மின்னலை போல் காணப்படுகின்றது. அசைவினால அணு அளவிற்கு நுண்ணியதாக அது இருக்கின்றது. அது இந்த நெல்லினுடைய அந்த புல்லினுடைய நுனி எவ்வாறு காண்பதற்கு அரியதாக அணு போல இருக்கின்றதோ அதை போல அவ்வளவு நுண்ணிய பரிமாணம் கொண்டதாக இருக்கின்றது. அணு என்று சொல்லிவிடலாம், அப்படி இருக்கின்றது. அணுவிற்கு எது ஊமைன்னு சொன்னா இந்த உயிரினுடைய உச்சிதான் ஊமை என்று சொல்லிவிடலாம். ஆனால் அந்த உச்சிக்குள்ளும் நுண்ணியவனாக கடவுள் இருக்கின்றான். தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா என்று கூறுகின்றது. அப்ப இந்த கருத்தினை வேதம் வேற இடத்திலும் கூறுகின்றது. நகரம் விபாபம் வரவேஷ்மபூதம் யத் புண்டரீகம் புரமத்தியச கிருஸ்தம் தத்ராபி நகரம் ககனம் விஷோக தஸ்மின் யதந்தஸ்துபாசிதவ்யம். இந்த உயிரினுடைய இதயத்திற்குள்ளே ஒரு வெளி இருக்கின்றது. அந்த வெளியே எந்த ஒரு பாவத்தினாலும் தீண்டப்படாது. அதாவது கொலைகாரனுடைய உயிருக்குள் இருக்கின்ற வெளியும் அந்த கொலை குற்றத்தினால் பாதிக்கப்படாமல் தூயதாகத்தான் இருக்கின்றது. அப்ப நம்ம எவ்வளவு தீவினைகளை செய்தாலும் மறைபோல செய்தாலும் அந்த தீவினையின் பயன் இந்த இடத்துல போய் சேராது. அப்படி வினைகள் ஒட்டாத ஒரு வெளி என்பது ஒவ்வொரு உயிரின் இதயத்துக்குள்ளும் இருக்கின்றது, தூயதாக இருக்கின்றது. அதான் சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்றது. அதான் சிதம்பர திருக்கோயில், அந்த கருவறை கோயில். அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது, அதுதான் உபாசிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லுது. அதே போல வேதங்கள் முடிகின்றது எங்க முடிகின்றதுன்னு கேட்டா, அதர்வண வேதத்தினுடைய இறுதி உபனிஷத்து என்ற அதர்வ சிகா என்ற உபனிஷத்து, அந்த உபனிஷத்தோடு வேதங்கள் முடிகின்றன. அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, சர்வைஸ்வர்ய சம்பன்னகா சம்பு ஆகாச மத்தியே சிவயேகோ தியேயகா சிவங்கரகா. இந்த உயிரினுடைய இதய வெளியிலே சிவபெருமான் தியானிக்கத்தக்கவனாக இருக்கின்றான். ஏனைய அனைத்தையும் கைவிட்டு விட்டு முக்தி பெற்றுக்கு விரும்புகின்ற ஒருவன், முக்தி பெற்றை விரும்புகின்ற ஒருவன் இந்த பெருமானை மட்டுமே வழிபட கடவன் என்று வேதமானது இறுதியாக சொல்கின்றது. அப்படின்னா இறைவனுடைய வழிபாடு என்பது வேதத்திலே முதலிலும் இடையிலும் கடையிலும் எல்லா இடங்களிலும் பறந்து காணப்படுகின்றது. வேதம் தொடங்கும் பொழுதே அக்னி என்ற சொல்லிலே தொடங்குகின்றது. அங்கு அக்னி என்பவன் இறைவன் என்றுதான் அங்கு பொருள் செய்யப்படுகின்றது. அக்னிமீலே புரோஹிதம் யத்யஸ்ய தேவ மிருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் என்று நம்முடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுகின்ற அக்னியாகின்ற சிவபெருமான் என்பதுதான் அதற்கு பொருள் என்பதனால வேதம் என்பது பெருமாண்டத்திலே தொடங்கி பெருமாண்டத்திலே முடிகின்றது. இடையிலே பல இடத்தும் பெருமானைத்தான் கூறுகின்றது, அவனுடைய வழிபாட்டினை கூறுகின்றது என்பதனால ஆசிரியர் சேக்கிழார் பெருமானார் இந்த திருச்சிற்றம்பலம் என்பது அருமறை முதலில் நடுவில் கடையினில் அன்பர் சிந்தையில் என்றும் இருக்கின்றது என்று கூறிவிட்டார். இந்த நகர வித்தை சிவ வழிபாடு என்பது வேதங்களிலே முடிவிலும் நடுவிலும் கடையிலும், நடுவில் என்றால் நடுவில் ஓரிடத்தில் என்பது பொருள் இல்ல, நடுவில் பல இடங்களிலும் முதலிலும் கடையிலும். அப்போது ஒரு நூலிலே ஒரு கருத்து என்பது ஆரம்பத்திலும் இறுதியிலும் இடையிலும் சொல்லப்பட்டால் அதுவே அந்த நூலினுடைய உட்கிடை தாத்பரியம் என்று கொள்ளப்படும். அவ்வண்ணம் வேதங்களுடைய உட்கிடை தாத்பரியம் என்ன என்று கேட்டால் சிவ வழிபாடுதான். இப்பொழுது ஆகமங்களுடைய உட்கிடை என்ன என்று இறைவனே அம்பாளுக்கு சொல்றார். எப்படி சொல்றார்? எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருளினார் என்று திருக்குறிப்பு புராணத்திலே சேக்கிழார் கூறுகின்றார். ஆகமங்களுக்கு மட்டும்தான் சிவ வழிபாடு என்பது உள்ள கிடையா என்று கேட்டால் வேதங்களுக்கும் அவ்வாறு அதுவே உள்ள கிடை என்பதனே இவ்வாறு நாம் இந்த லட்சணத்தினாலே பார்க்கின்றோம். அந்த வழிபாட்டிலும் தலை சிறந்த வழிபாடு என்பது சிற்றம்பலவாணருடைய வழிபாடு. அதனை செய்பவர் யார், செய்து காட்டியவர் யார் என்று கேட்டால் திருமால் என்று பார்க்கின்றோம். அந்த திருமாலை போல இந்த வேள்வி குண்டமானது காணப்படுகின்றது என்று சொன்னார். இப்பொழுது தமிழர்களிலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம்னா, முதலிலே திருக்குறள் எடுத்துக்கொள்வோம். இறைவன் இதய கமலத்திலே இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டார்கள். மலர்மிசை ஏகினான் மனடி சேர்ந்தார்
நிலமிசை நீடு வாழ்வார். நிலம் என்பது சிவலோகம். அங்கே சென்று நீடு வாழ்வார் என்றால் மீண்டும் இங்கு வரமாட்டார். அதற்கு உரிய வழிபாடு என்னன்னு கேட்டா மலர்மிசை ஏறினானுடைய வழிபாடு. அப்ப இதய கமலத்திலே யார் ஏறி இருக்கின்றார்களோ அடித்தாமரை மலர்மேல் வைத்தார் போலும் ஆக்குரில் தான் தோன்றி அப்பனாரே என்ற அப்பர் தாண்டகமும் மலருக்கும் மலருக்கும் சேர்க்கை இயல்பு என்பதை போல இந்த இதய கமலமாகின்ற அந்த மலருக்கும் பெருமானுடைய பாத மலருக்கும் இயல்பான சேர்க்கை இருக்கின்றது. நம்முடைய இதயமாகின்ற மலரிலே பெருமானுடைய பாதமாகின்ற மலர் எப்பொழுதும் விளங்குகின்றது என்பதுதான் மலர்மிசை ஏகினான் என்பதற்கும் அடித்தாமரை மலர்மேல் வைத்தார் போலும் ஆக்குரில் தான் தோன்றி அப்பனாரே என்ற அந்த தாண்டகத்திற்கும் பொதுவான பொருள். இதுல ஏகினான் என்று இறந்த காலத்திலே ஏன் கூறினார் என்று பரிமளர்கள் சிறப்பாக சொல்லுவார். பெருமானை வழிபட நினைப்பவர்களுக்கு வசதியாக அவர்கள் வழிபட தொடங்குவதற்கு முன்பாகவே பெருமான் இங்கு வீற்றிருக்கின்றாராம். ரெடிமேட் அருள் செய்வதற்காக என்பதனால ஏகினான் என்று ஐயமின்மை, தெளிவு பற்றி, விரைவு பற்றி அந்த இறந்த காலத்தினாலே அங்கு கூறப்பட்டார் என்று பார்க்கின்றோம். கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேனவன்கான் என்று அப்பர்வருமான் இவ்வாறு இதயத்திலே தாமரையிலே ஊறுகின்ற தேனை போல் கடவுள் காணப்படுகின்றான் என்று பார்க்கின்றோம். அந்த இதய கமலத்திலே இருக்கின்ற அந்த நடராஜ பெருமான் ஓங்காரமாகின்ற திருவாசிக்குள்ளே ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்ப நமசிவாய என்ற ஐந்தெழுத்து வடிவாகவும் அவன் இருக்கின்றான், சிவாயனம் என்ற ஐந்தெழுத்து வடிவாகவும் அவன் இருக்கின்றான். ஆனால் வெவ்வேறு பலன் கருதி இவ்வாறு இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு உண்மை விளக்கத்திலே பார்க்கின்றோம். ஆடும் படிகேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரும் முகம் வா முடிய பா என்று நமசிவாய வடிவத்தின் மந்திரத்தின் வடிவத்திலே அந்த கூத்தன் இருக்கின்றான். மேலும் சிவாயனமே என்ற வடிவத்திலும் அந்த கூத்தன் இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான்? தேர்க்கும் துடி சிகரம் சிக்கன வா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பாக்கில் இறைக்கு அங்கி, அங்கி என்றால் நெருப்பு, அங்கி நகரம் ந என்ற எழுத்து அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்றும் இவ்வாறு உண்மை விளக்கத்திலே சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பொருள்கள் எல்லாம் இவற்றை எல்லாம் நமக்கு உள்ளத்திலே நினைத்து நினைத்து உணரும் வண்ணம் இந்த ஏகம்பராசனுடைய அன்றாட பூஜைக்குரிய வேள்வி செய்யப்படுகின்ற அந்த வேள்வி சாலை என்பது பெருமானை இதயத்திலே வைத்து தகர வித்தியினாலே பூசிக்கின்ற திருமாலை போல் விளங்குகின்றது என்று சிறப்பாக கூறினார். அதை தொடர்ந்து உள்ளே கருவறையிலே திரு ஏகம்பநாதர் எவ்வாறு இருக்கின்றார் என்பதை ஒரு சில பாடல்களினாலே கூறுவார். அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சிவா நன்றி. சிவா சிவா நன்றி. சிவா